நான் ஒரு குருவா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த குருவோட வந்துட்டு எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இந்த குருவோட எப்பவுமே இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்டோடனே அப்ப விஷ்ணு சொன்னாரு, இதுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது, நீ என்ன பண்ணு, பூமிக்கு இறங்கு. பூமிக்கு இறங்கிட்டு நீங்க ஒரு காடு இருக்கும், இந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கிளி, இப்பதான் ஒரு கிளி வந்து அந்த முட்டை போட்டிருக்கு, அந்த முட்டை வந்துட்டு அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு குஞ்சு வந்து பொறிஞ்சு வந்திருக்கு, அதுகிட்ட போய் கேளு. அந்த குழந்தை அந்த கிளிக்கிட்ட போயிட்டு கேளு, ஒரு குருவிடம் வந்துட்டு நீ தொடர்பு இருந்துச்சுன்னா, உனக்கு நல்ல ஒரு சீடனா இருந்தீங்கன்னா, இல்ல ஒரு சத்சங்கம் இருந்துச்சுன்னா, ஒரு சங்கம் ஒரு அந்த சங்கத்துல இருந்தீன்னா, அவங்களுடைய தர்ஷன்ல இருந்தீன்னா என்ன நன்மை கிடைக்கும்னு கேளு அப்படின்னு. அப்போ போயிட்டு அந்த கிளிக்கிட்ட அந்த 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 பேபி கிளி இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்து கேட்டாராம், என்ன அப்படின்னு கேட்ட கையோடைய, இப்படி நம்ம ஒரு குருவோட இருக்கும்போது என்ன நன்மை அப்படி கேட்ட கையோட ஒன்று செத்து போச்சான். உடனே இவருக்கு மனசு கஷ்டமா போச்சு, என்னடா இது இப்பதான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த பேபி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாராம், மறுபடியும் விஷ்ணு கிட்ட ஓடி வந்து கேட்டாராம், இந்த மாதிரி கேட்டேன் செத்து போச்சு அப்படி. ஓ ஆமா அப்படியா, சரி நீ என்ன பண்ணு, இந்த இடத்துக்கு இறங்கு, இந்த கிராமத்துல போயிட்டு அங்க ஒரு பசு புதுசா வந்து ஒரு கண்ணு வந்து போட்டிருக்கு, அங்க போயிட்டு அதுகிட்ட கேளு, அது கணக்கா உனக்கு பதில் சொல்றான் அப்படின்னு. உடனே அங்கேயும் இறங்கினாரா நாரதமுனி, இறங்கிட்டு கேட்டாரா, அதே கேள்வி வந்து கேட்டாராம். அந்த கண்ணுக்குட்டி தப்புன்னு விழுந்து செத்து போச்சான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஷ்ணு கிட்ட போயிட்டு சொன்னாராம், இந்த மாதிரி கண்ணுக்குட்டி செத்து போச்சு, இந்த கிளியும் செத்து போச்சு, எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு, என்ன இந்த மாதிரி ஒரு ஆயிப்போச்சு அப்படின்னு. அப்ப விஷ்ணு சொன்னாரா, சரி நான் இப்ப சொல்றதை கேளு, நீ என்ன பண்ணு, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குதிரை வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு, அந்த குதிரையோட குட்டி கிட்ட போய் கேளு அப்படின்னாராம். உடனே ஒரு இதை கேட்டு 2 செத்து போச்சு, இது எப்படி இது சொன்னா, இல்ல நீ போய் கேளு, இந்த தடவை கண்டிப்பா உனக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு இறங்கினா. மறுபடியும் நாரதமுனி போயிட்டு அந்த அந்த குதிரை வந்துட்டு குட்டி போட்ட அந்த குதிரையை வந்துட்டு கேட்ட குதிரையும் அந்த குட்டி செத்து போச்சு, அதுவும் செத்து போச்சு. இப்ப டென்ஷன் ஆயிட்டாரு நாரதமுனி. மேல மறுபடியும் விஷ்ணு கிட்ட வந்துட்டு சொல்றாரு, உங்களால எனக்கு 3 உயிர், நான் அந்த கேள்வி கேட்டு 3 உயிர் போச்சே, இது யாருக்கு வந்துட்டு இப்ப வந்து சொல்ற. அப்ப இவர் சொன்னாரா, நீ என்ன பண்ண, இதுக்கு சரியான பதில் உனக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ ஒண்ணு கிடைச்சிருக்கு. நம்ம கீழே பாரு, இந்த ஊர் இருக்குல்ல, இந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு, அவங்களோட மனைவிக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைகிட்ட கேளு, இதுக்கு உண்டான பதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னாராம். அப்ப நாரதமுனி சொன்னாராம், இது நான் போய் கேட்டேன்னு என்ன ஆகும் அப்படின்ட்டு வந்து பயந்துட்டாரா. ஏற்கனவே நான் அந்த கேள்வி கேட்டு 3 செத்து போச்சு, இப்ப இந்த குழந்தை செத்து போயிருந்தேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் நடக்கும். இல்ல என்ன நம்பி நீ போ அப்படின்னு வந்து சொன்னாராம். அப்ப ஒரு ஹெசிட்டனா தான் அந்த குழந்தை பிறந்துருச்சு. போயிட்டோன்னே அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு அவர் வந்து கேட்டாராம், ஐயா இந்த மாதிரி வந்துட்டு குருவுடன் வந்துட்டு ஒரு சத்சங்கம் வச்சிருந்தா நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கும் போது, அப்ப வந்துட்டு அந்த குழந்தை வந்து சொன்னிச்சான், எல்லாம் தெரிந்த நாரதமுனியே இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு சொன்னிச்சான் அந்த குழந்தை, ஏற்கனவே செத்து போன கிளி இருக்கே அதுவும் நான் தான், ஏற்கனவே செத்து போன கண்ணுக்குட்டி இருக்கே அதுவும் நான் தான், ஏற்கனவே செத்து போன அந்த குதிரை குட்டி அதுவும் வந்து நான் தான். இப்ப எனக்கு மனிதனா வந்துட்டு பிறப்பு கிடைச்சிருக்கு. அது எதனால பார்த்தமா, உன் கூட கொஞ்ச நேரம் நீ வந்துட்டு என்ன வந்துட்டு பார்த்தல, அந்த பார்த்த நொடியிலேயே எனக்கு நல்ல பிறப்பு கிடைச்சிருச்சு, நல்ல நிலை நல்ல விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னாராம். இதைதான் உணர்த்தினாங்க. அப்ப ஒரு குருவிடமோ ஒரு முனிவரிடமோ ஒரு சன்னியாசி ஒரு சித்தரிடமோ வந்துட்டு நம்ம ஒரு சத்சங்கம் வச்சிருந்தோமா, நம்ம வாழ்க்கையை வந்துட்டு மென்மேல வந்துட்டு உயிரோன்றதுக்கு இந்த கதையை வந்துட்டு நமக்கு. அப்ப ஏன் வந்துட்டு ஒரு குருவோட இருக்கணும்னா, உன் வாழ்க்கையில அப்ப அது நம்ம அடுத்தடுத்த ஜென்மம் இப்ப மனிதனா பிறந்து இது நம்ம கதை வாழ்க்கையில நம்ம எப்படி ஒப்பிடணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ளேயே வந்துட்டு மிருகத்தன்மை வந்துட்டு இருக்கு. அந்த மிருகத்தன்மையில இருந்து மனிதத்தன்மையும் அப்புறம் தெய்வத்தன்மையை அடையிறதுக்கு வந்துட்டு அந்த குரு கூட வந்துட்டு நம்ம ஒரு அந்த சத்சங்கத்துல இருந்தோமா, குருவிடம் நம்ம நெருங்கி எப்பவுமே இருந்தோமா, நமக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தன்மை வந்துட்டு போயிடும். கிளினா என்னது, கிளினா எப்படி ஒரு சிறுமியா வந்துட்டு யோசிக்கிறது, ரொம்ப சின்ன பிரதனமாக யோசிக்கிறது, அந்த மாதிரி
அப்புறம் எந்தெந்த குவாலிட்டி மிருகத்தன்மா இருக்கோ உங்ககிட்ட அதுலேருந்து எல்லாமே விடுபட்டு வந்து மனிதனா வந்துட்டு உனக்கு நல்ல மனிதனா வாழ கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு மனிதன்ல இருந்துட்டு அதையும் தாண்டி தெய்வமா எப்படி வந்துட்டு உன்னை உயர்த்துறதுன்றது கற்றுக் கொடுப்பாங்க. அதுதான் இந்த விஷயத்த அப்ப ஏன் ஒரு குருவோட நீ இருக்கணும் அப்படின்னா இதுதான் காரணம். ஒவ்வொரு நொடியிலையும் நீ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கேள்வி கேட்டதுக்கே மறுஜென்மம் ஒரு 3 ஜென்மத்துல அதுக்கு மனித பிறப்பே கிடைச்சிருச்சுன்னா உன் குருவோட நீ எவ்வளவுக்கு நெருங்கி இருக்கியோ, அவங்க சொல்ற வழிமுறையை பின்பற்றி வரையோ, எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களும் கிருப்பைகளும் கிருப்பாவும் நமக்கு கிடைக்கும். அம்மாவா இல்லையா?